بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن 25வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் 5 இடங்களில் இரத்த தான முகாம். அஸ்ஸலாமு அலைக்கும். விரிவான செய்திகள். 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகம் எல்லா மாவட்டங்களிலும் இரத்த தான முகாமை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் 5 இடங்களில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் உள்ள நாச்சியார் கோயிலில் 21ஆம் தேதி ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட துணை செயலாளர் எம் சாதிக் பாட்ஷா தலைமையில் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் வர்ஷை முகமது மேற்பார்வையிலும் இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சாதிக் டிஎஸ்பி அவர்கள், அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் என் சதீஷ்குமார் எம்பிபிஎஸ் அவர்களும் என் ஆனந்த் எம்எஸ் இவர்களுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் 25 நபர்கள் தங்களுடைய குருதியை தானமாக கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்ட மேலக்காவிரி கிளை ஒன்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து இந்த இரத்த தான முகாமை நடத்தியது. 2024ஆம் வருடம் ஜனவரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலாளர் ஜே முகமது ஃபாரூக் தலைமையில் மாவட்ட பொருளாளர் எம் சாஹுல் மற்றும் மாவட்ட தொண்டரணி செயலாளர் சிக்கந்தர் பாட்ஷா பங்கேற்று மாவட்ட மருத்துவரணி செயலாளர் வர்ஷை முகமது மேற்பார்வையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் கிஷோர் எம்பிபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் உள்ள குடந்தை மாநகர கிளையும் மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் இணைந்து 27ஆம் தேதி ஜனவரி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் எம் ஐயூப் கான், சிக்கந்தர் பாட்ஷா, எம் சாதிக் பாட்ஷா, மருத்துவ அணி செயலாளர் வர்ஷை முகமது மேற்பார்வையில் மற்றும் கிளைகள் நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு எங்களுக்கு வருடம் குடியரசு தினத்தை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாச்சியார் கோயில், கும்பகோணம் மணிக்கார தெரு, நாளை கொரநாட்டு கருப்பூரில் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அமைப்பு நாங்களெல்லாம் போய் கேட்குறதே கிடையாது. அவங்களே முன்னுக்கு எங்கள் கவர்மெண்ட்டில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவர் நாங்கள் ரத்தம் தரோம் அப்படி சொல்லி அவங்களே முன்னே அவங்களே தராங்க. அவங்க தரது பார்த்திங்கன்னா எங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது. ஏழை மக்கள் ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் எங்களால் டோனார் எங்களால் அவங்கள்ட்டேருந்து ப்ரமோட் பண்ணவே முடியல. நிறைய பேர் வீக்காக தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தானே முன்னுதாரணமாக தர்றது நிறைய ஏழை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. மிகவும் சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி மற்ற அமைப்புகளும் இரத்த தானம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய ஏழை மக்களை காப்பாற்றலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. மருத்துவர் ஆர் சுகந்தி, அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, கும்பகோணம். தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் உள்ள
குடந்தை மாநகர கிளையின் பொருளாளர் ஏ ஹாஜா மைதீன் அவர்கள் நம்மிடையே உள்ளார்கள். அவர்களிடத்தில் இந்த இரத்த தான முகாமை பற்றி நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் குடந்தை மாநகரத்தின் சார்பாக மணிக்கார் திரு காகிதமில்ல தெருவில் இருக்கும் பள்ளிவாசலில் வருடம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெறும். வருடம் மேக்சிமம் ஒரு 30 பேர் குறையாமல் ரத்தம் கொடுப்பார்கள். இதுவரை இப்போ 22 பேருக்கு ரத்தம் கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து கொடுப்பார்கள். மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்தளவு இரத்த தானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2வது இடத்தில் இருக்கிறது. வருடம் இரத்தம் என்பது மனிதனுக்கு அவசியமான தேவை. அதை முன்னிட்டு தௌஹீத் ஜமாத் இந்த சேவையை எல்லா கிளைகளும் செய்து வருகிறது. கூடுமான அளவு ஆச்சார் கோயில், சுவாமிமலை, மேலக்காவேரி, கருப்பூர், இது எல்லா கிளைகளும் செய்து வருகிறது. நாங்களும் வருடம் செய்து வருகிறோம். இரத்த கொடையாளிகள் இரத்தத்தை கொடுத்து நன்மையை தேடிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹாஜா மைதீன், குடந்தை நகர பொருளாளர். குடந்தை மாநகர கிளை சார்பாக குருதி வழங்கிய கொடையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் 5 இடங்களில் இரத்த தான முகாமை நடத்துகின்றது. அந்த வகையில் 4வது இடமான ராஜகிரியில் ஜனவரி 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மாவட்ட மருத்துவரணி செயலாளர் ஓ வர்சை முகமது தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் ஏ அப்துல் ரஹ்மான், யு பரக்கத்துல்லா மற்றும் அய்யூப் கான் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்ட ராஜகிரியில் சிறப்பான இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக வட்டாட்சியர் திரு சி மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டு 31 நபர்கள் இரத்தம் தானம் செய்தார்கள். 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் 5 இடங்களில் இரத்த தானம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் 4 இடங்களில் செய்து முடிக்கப்பட்டு இறுதியாக 5வது இடமான தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கொரநாட்டு கருப்பூரில் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் கபீர் அகமது அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜே முகமது ஃபாரூக், மாவட்ட துணை செயலாளர் மகாதீர் முகமது, மாவட்ட மருத்துவரணி செயலாளர் ஓ வர்சை முகமது மேற்பார்வையில் இந்த இரத்த தான முகாம் தொடங்கப்பட்டது. இந்த தருணத்தில் தமிழ்நாட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் காலம் மட்டும் ரத்ததானம் செய்யாமல் வருடம் முழுவதும் 365 நாட்களும் இந்த ரத்ததானம் வழங்கப்படுகிறது. நீங்கள் எப்படி கேட்டால் கூட இது தமிழக அளவில் மட்டும் நடந்து செய்யாமல் உலக அளவிலும் ரத்ததான முகாமை நடத்தி வருகிறது. ஏன் யாருடைய முன்பதும் இல்லாமல் இதனுடைய தொண்டர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றால், திருமறைக்குறானில் ஒரு மனிதரை வாழ்கின்றவர் ஒரு சமுதாயத்தை வாழ்கின்ற போன்றாவார் என்று திருமறைக்குறான் 5வது அத்தியாயம் 32வது வசனம் கூறுகிறது. அதன் அடிப்படையில் இதனுடைய தொண்டர்கள் இந்த இரத்ததான முகாமை செய்து வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வருடம் சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழாவிற்கு இரத்தானம் செய்து தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். இவ்வருடம் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் இரத்தான விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரளான மக்கள் வந்து சிறப்பாக இரத்தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதத்தினரும் ஒருங்கிணைந்து சகோதரத்துவமாக
சிறப்பாக இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள், நோயாளிகள் அனைவரும் பயன்பெறுகின்றோம். அதுக்கு எங்கள் மருத்துவமனை சார்பாக நாங்கள் தௌஹீத் ஜமாத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் உள்ள கொரநாட்டு கற்பூரில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். 28 சகோதரர்கள் தங்களுடைய குருதியை தானமாக வழங்கினார்கள். இறுதியாக குருதி கொடுத்த சகோதரர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 5 இடங்களில் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வகையில் 5 இடத்திலும் மிகவும் சிறப்பாக இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது. எல்லா சமுதாய மக்களும் இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய குருதியை தானமாக கொடுத்தார்கள். குருதி கொடுத்த அனைவர்களுக்கும் இறுதியாக சான்றிதழ் ஒவ்வொரு கிளையிலும் வழங்கப்பட்டது.